ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. விடுதலை புலிகளை ஆதரித்தவங்களும் சரி, அந்த போர்க்களத்தில் இருந்தவங்களும் சரி, எல்லாமே இழந்து நடுத்தர நிற்கிறாங்க. ஆனால் சீமான் மட்டும் ஓஹோன்னு வாழ்றார். இல்லை, அவருக்கு வந்து நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ஃபண்டு வந்து ஃபாரின்லேருந்து அவர் வந்து தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து சீமான் கட்சி வந்ததுன்னா அத்தனை பேரும் தமிழனாக இருப்போம். இப்போ இங்கிலீஷ் ஆனவருக்கும் இல்லை, இப்போ வந்து ஒரு இந்திக்காரங்களாம் உள்ளார வந்து இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற. ஹிந்திக்காரங்களா, பாகிஸ்தான்காரங்களா, சைனாக்காரங்களா, இந்திய நாட்டுக்காரங்க. இந்தியாவுடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? இல்லை, அவங்க சீமான் தான் முட்டாளாக்க. தமிழ் தேசியம்னா என்ன சொல்லுங்கள்? ஏற்கனவே இந்திய தேசம் ஒன்று இருக்குது, மறுபடியும் ஒரு தேசம் வருமா? அப்போ தமிழ் தேசியம்னா என்ன பண்ணணும்? ஆங்கிலம் வேணாம், ஹிந்தி வேணாம், இந்திய அரசு தான் சட்டம் வேணாம், தனிநாடு வேணும் தானே கோரிக்கை வைக்கணும். அவன் தானே உண்மையான ஆம்பளை. சீமான் சொல்கிற மாதிரி அவன் தானே ஒரு அப்பனுக்கு பிறந்தவன். நான் சொல்ல சீமான் சொல்கிறாரு, அவன் தானே அப்படி தானே கேட்கணும். நான் இந்திய நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு தனிநாடுன்னு கேட்டால் தமிழ் தேசியம் எப்படி தமிழ் தேசியம்? இல்லை, இதில் தமிழ் மீது பற்றுக்கு, தமிழ் உணர்வு இருக்குது, அப்படி பேசு.